இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ல நிறைய சின்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்னென்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்தெந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் களம் காவல் அப்படின்னு மம்முட்டி அவர்களோட திரைப்படம். அந்த படம் டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம துரந்தர் அப்படிங்கிற ஹிந்தி படம். அந்த படமுமே பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அந்த படம் ஆனா பெரிய பட்ஜெட். அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த தேரே இஷ்குமே நீ இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அயன் திரைப்படம் தான். அயன் படத்துல கமலேஷ் வந்து அந்த டேங்க்ல வந்து நெருப்பு வச்சுட்டு போவாரு சூர்யாவுக்கு தெரியாம. ஆனா சூர்யா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. அந்த நெருப்பு வைக்கிற அந்த கங்கு தான் அந்த ஃப்ரேம். அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு சரண் பெனிஷியா, அப்புறம் முகமது ஆதில், தேவநாதன், முரளிசி, ரஹீம் முகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட நேற்று 8வது நாள் கலெக்ஷன் இந்தியாவில் 82 லட்சம், டோட்டலா 13 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 662 மில்லியன் US டாலர்ஸ், 5950 கோடி கிட்ட, கிட்டத்தட்ட 6000 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். இந்த சாட்டர்டே சண்டே தாண்டும் போது பெரிய நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படிங்கிற குஜராத்தி படம் நேற்று 57வது நாள் இந்தியாவில் 53 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 109 கோடியே 71 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 22 இந்தியாவில் 20 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம், டோட்டலா 111 கோடியே 6 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 86 கோடியே 68 லட்சம் இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். துரந்தர் நேற்று ஓப்பனிங் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 34 கோடியே 25 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இது இல்லாம ஓவர்சீஸ்லயுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 40 கோடியே 15 லட்சம். இந்த படம் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 270 கோடி, ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். ஸோ கண்டிப்பா இந்த படம் பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்கு. ஓப்பனிங் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. இதை தாண்டி அப்கமிங் டேஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். படத்துக்குமே ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் டே 15 ஆந்திரா தெலுங்கானால 34 லட்சம், உலகம் முழுக்க 37 லட்சம், 16 கோடியே 41 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 18 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். ஆந்திரா கிங் தாலுகா நேற்று 9வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 88 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி, 20 கோடியே 52 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 29 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். நேற்று தெலுங்குல ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலங்க. சின்ன பட்ஜெட் படம், சின்ன படம் கூட எதுவுமே ரிலீஸ் ஆகல. அக்கண்டா 2க்காக எல்லா படமே அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் தள்ளி போட்டுட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அக்கண்டா 2வையே தள்ளி போடுற நிலைமையில தான் வந்துடுச்சு. 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற படம் நேற்று 15வது நாள் கேரளால 40 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம், 21 கோடியே 5 லட்சம் கேரளாலையும், 30 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் மாஸ்க் திரைப்படம் நேற்று தமிழ்நாட்டில் 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 10 கோடியே 1 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 11 கோடியே 86 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் அட்டகாசம் ரீ ரிலீஸ் நேற்று கூட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டே 8 தமிழ்நாட்டில் 14 லட்சம், டோட்டலா 1 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் அதாவது கர்நாடகா பாண்டிச்சேரிலாம் சேர்த்து 1 கோடியே 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அஞ்சான் ரீ ரிலீஸ்ல நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், டோட்டலா 1 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிவால்வர் ரீட்டா இந்த படம் நேற்று பயங்கர டிராப் இருக்குங்க. டே 8 தமிழ்நாட்டில் 5 லட்சம், உலகம் முழுக்க 6 லட்சம், டோட்டலா 4 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஒரு தோல்வி படமா தான் அமையுது. அப்புறம் நேற்று நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற ஒரு படம் டே 1 தமிழ்நாட்டில் 9 லட்சம், பட்ஜெட் வந்து இந்த படத்துக்கு 3.5 கோடி. ஆக்சுவலா டே 1 இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இது ஓகேவான கலெக்ஷன்ல வந்திருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படிங்கிற இந்த படம் வந்து டே 1 தமிழ்நாட்டில் 3 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. நேற்று சா வி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது சாவு வீடு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் டைட்டிலா இருந்தது. அதை மாத்தி இருக்காங்க. மேபி அது ஒரு நெகட்டிவான டைட்டிலா இருக்குங்கிறதுனால மாத்திருக்காங்களான்னு தெரியல. அந்த ஒரு டெத்தை வச்சுதான் ஏதோ அதை வச்சுதான் இந்த படம் காமெடி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சா வி இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 லட்சம், இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. அங்கமால் அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டில் 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்குமேனோ, மம்முட்டி அவர்களோட களம் காவலோ, இந்த 2 படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ தேரே இஷ்குமே தனுஷ் அவர்களோட திரைப்படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 4,65,00,000, உலகம் முழுக்க 5,35,00,000 இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. நேற்று 8வது நாள் டோட்டலா 103,45,00,000 இந்தியாலையும், 117,08,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 85 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க தேரே இஷ்குமேன். ஆக்சுவலா ஒரு தமிழ் ஆக்டர் ஹிந்தியில போய் கலெக்ஷன் எடுத்து நெக்ஸ்ட் வீக் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த படம் வந்து கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ நேற்று 5 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைடுங்கிறது பெரிய நம்பர் தான். அப்புறம் இந்த படம் லைஃப் டைம் எனக்கு தெரிஞ்சு 150+ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே இன்னும் பெரிய நம்பர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே தாண்டும் போது இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கும் நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. மம்முட்டி அவர்களோட களம் காவல் இந்த படம் டே 1 ஒரு சூப்பரான ஓப்பனிங் வந்திருக்கு. கேரளால 4,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 95,00,000, ஓவர்சீஸ்ல 7,73,00,000, உலகம் முழுக்க 13,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1 மட்டுமே. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. கேரளால சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு, ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ டே 2 டே 3 எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆக போதா இல்லை டிக்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நான் பார்த்த வரையும் செகண்ட் டே பயங்கர இன்க்ரீஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த புக்கிங்கோ ட்ராக்கிங் கலெக்ஷனையோ வச்சு பார்க்கும்போது ஒரு செகண்ட் டே பெரிய கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது ஃபைனல் கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ரியோ அவர்களோட ஆண் பாவம் பொல்லாதது இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 23,44,00,000, இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,10,00,000, ஓவர்சீஸ்ல 65,00,000, உலகம் முழுக்க 25,19,00,000. பட்ஜெட் 5 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடி, 11,87,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துலயே ஸோ 2025ல பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரியே சின்ன பட்ஜெட்ல பெரிய வெற்றி படம் அப்படின்னா குடும்பஸ்தனை நம்ம சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான சின்ன பட்ஜெட்ல வந்து பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்ச படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. ஓடிடிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓடிடியால படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பயங்கர பாசிட்டிவா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது தப்பு, இந்த படத்துல பேசுனது அது இதுன்னு தப்புன்னு. ஆனா ஆக மொத்தத்துல இந்த படம் ஒரு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் இன் தியேட்ரிக்கல் அண்ட் ஓடிடி ஆல்சோ. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு ரியோ ராஜ் அவர்களோட ஆண் பாவம் பொல்லாதது. இனிமே அவர் வேற ரியோ அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த படத்துல போஸ்டர்லாம் ரியோன்னு தான் சொல்றாங்க. ஸோ ரியோ அவர்களோட அடுத்து நிறைய படங்கள் வரப்போகுது. அதுல இதே மாதிரியே கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதே மாதிரியே வெற்றி படமா அமைய போதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.